Hi friends, welcome to ராசாத்தி சமையல் அண்ட் vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்னி பார்த்திங்கன்னா புதினா சட்னி ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த சட்னி. வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்துருக்கோம். ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த முந்திரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் சூடானதும் நம்ம வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இன்னும் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அது பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு துண்டு இஞ்சியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி நல்லா வறுபட்டதும் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததும் பார்த்திங்கன்னா நம்ம இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்த 4 முந்திரியையும் சேர்த்துக்கலாம். இப்போது நாம் சேர்த்துருந்த சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினது பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்காக நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த 4 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக இதுலேயே நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கணும்னு பார்த்திங்கன்னா சட்டுன்னு எல்லா பொருளுமே நமக்கு வதங்கி வந்துடும். அதனால் உப்பு முதல்லையே சேர்த்துக்கோங்க. இந்த புதினா சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம சாதத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தயிர் சாதம், அடுத்து சாம்பார் சாதம், இந்த மாதிரி இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இன்னும் இதையும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருளுமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ வதங்கிறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் அளவுக்கு புதினாவை அது கூடயே சேர்த்துட்டோம். புதினாவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இப்போ இதையும் வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புதினா சட்னிக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சட்னி கொஞ்சம் கலராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்திங்கன்னா சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்து வெடிக்க வச்சு இது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா சட்னி ரெடி. இந்த சூப்பரான சட்னி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ராசாத்தி சமையல் அண்ட் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.